அப்போ இப்போ செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை இந்த மாதிரி நாள்லெல்லாம் கொஞ்சம் 1 மணி நேரம் வழிபாட்டுக்காக ஒதுக்கிக்கங்க. எப்படி சார் ஒதுக்குறது அப்படின்னா, காலையிலையோ சாயந்தரமோ அது எப்போவா இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப முக்கியம், நீங்கள் வழிபாடு பண்ணும்போது உங்கள் குழந்தைகளை உட்கார வச்சு அவங்களுக்கு வழிபாட சொல்லிக் கொடுங்க. ரொம்ப 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 முக்கியம் சார். நீங்கள் என்ன குழந்தைகளுக்கு எதை சொல்லித் தரீங்களோ இல்லையோ ரொம்ப ரொம்ப முக்கியம். வழிபாடும் இந்த திருப்புகழ், தேவாரம், திருவாசகம்லாம் தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கும். அப்போது விளக்கு ஏற்றும் போது வீட்டை எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு, சாமி ரூமையும் எல்லாம் சுத்தம் பண்ணி, சுவாமி படத்துக்கெல்லாம் இந்த பூவெல்லாம் வச்சு, இன்னொரு விஷயம், நிறையா பேர் வீட்டு சாமி ரூமை பார்த்தோம்னா இந்த சின்ன சின்ன சாமி படம்லாம் கொடுப்பாங்க, நிறையா கொடுப்பாங்க. எத்தனையும் ஒட்டி 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 வச்சுருப்பாங்க. அப்படியெல்லாம் வைக்காதீங்க. சாமி ரூம் எவ்வளோ ஸ்பேஷியஸாக, எவ்வளோ நீட்டாக, ஒரு 4 சாமி படம், உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான சுவாமி படம், விக்கிரகங்கள் வச்சு சாமி ரூமை எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கோங்க.